இந்த நாளிலும் விழுப்புரம் பகுதி சர்ச் ஆஃப் காட் இந்த ஸ்தலத்தில் தேவன் அடியனை கொண்டு வந்ததற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். மற்றும் இந்த சபையினுடைய போதகர் ரெவரண்ட் மணிகண்டன் ஐயாவை நான் இயேசுவின் நாமத்தினாலே அவரை நான் வாழ்த்துகிறேன். இந்த சபை மக்கள் உங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த சபையிலே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடப் போவது நிச்சயம். பாஸ்டருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. பாஸ்டர் அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதற்காக. அல்லேலூயா. நாளிலும் கர்த்தர் நாமே இந்த சபைக்காக கொடுக்கப்படுகிற இந்த வேத வார்த்தைகள் என்ன என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மளோடு கூட இடைபெறணும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம்மளோடு கூட நம்முடைய இருதயத்திலே வீண்டான் நடக்கும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் ஒழிந்து போகும். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையும் ஒரு நாளும் ஒழிந்து போகும். இந்த நாளிலும் நாம் ஆராதித்தோம். அருமையான ஆராதனையை பாஸ்டர் நடத்தினாங்க. கர்த்தர் இந்த ஆராதனை இடைப்பட்டது போல இந்த தேவ செய்திகள் தேவன் நம்மளோடு கூட இடைப்படுவார். நாம் ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே, உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால வேலைக்காக கூட நமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட என்ன பேச வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறீரோ அதை நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. அதை நாங்கள் கடைபிடித்து அநேக மக்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க, பிரகாசிக்க, நற்கிரியை செய்ய எங்களை பயன்படுத்தும் ஆண்டவர். உங்களுடைய கரத்தில் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல நீங்கள் பாதுகாத்து வரும்படியாக கரத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நீர் எங்கள் உள்ளத்திலே பேசப்படியாக செபிக்கிறோம். உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க, நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க வழிநடத்துங்க. அல்லேலூயா. இந்த நாளில பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த செய்தியுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, தாங்குகிறவர். என்னது? தாங்குகிறவர். நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி கொண்டு வருகிறார். எந்த சூழ்நிலையிலும் நம்மளை அவர் தாங்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்மால் நிற்க முடியாது. ஒரு வார்த்தை சொல்லுகிறது, நாம் நிற்பதும் நீ மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அந்த கிரேஸ் மாத்திரம் இல்லைன்னு சொன்னா நம்மளால இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியாது. ஆகையினாலே இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிறது தாங்குகிறவர் என்று சொல்லி, முதலாவதாக அதற்கான வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 46வது அதிகாரம் 3-4 நாம் வாசிப்போம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். அல்லேலூயா. இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரைஸ் தி லார்ட். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, தாயின் வயிற்றிலே அவர் நம்மளை எப்படின்னா தாங்கினேன் என்று சொல்லுவார். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா, அடுத்த வசனத்தில் எப்படி சொல்றாரு பார்த்தீங்கன்னா, புதிய வயது வரையிலும் நான் அப்படி செய்து அரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். நான் இனிமேலும் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அழகாக சொல்றாரு பாருங்க. இந்த 3வது வசனத்துல, hearken unto me, O house of Jacob, and all the remnant of the house of Israel, which are the born by the from the belly,
which are carried from the womb. என்ன சொல்றாரு பாருங்க, தாயின் வயிற்றிலே இருந்தது முதல் தாங்குகிறார். அவர் எப்படி தாங்குகிறாரா? தாயின் வயிற்றிலே நாம் கருவிலே உருவாவதற்கு முன்பாக இருந்து நம்மளை என்ன பண்றாரு? தாங்கி கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நாளும் தாங்கி கொண்டு வருகிறார். நம்முடைய போக்கிலும் வரத்திலும் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அந்த தாங்குதல் இருப்பதனால் தான் நான் தைரியமாக இருக்கிறேன். ஒரு யூடியூப்ல நான் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தியை பார்த்தேன். ஒரு மகன் தகப்பன் தாய் வண்டியில போய் கொண்டிருக்கிறார். ஆனா அந்த பிள்ளை எப்படி பண்றான்னு கேட்டீங்கன்னா, அந்த சீட்ல முன்பாக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். தகப்பனா வண்டி ஓட்டி கொண்டு போய் கொண்டு இருக்கிறார். அந்த சூழ்நிலையில அந்த பிள்ளை அழகாக தூங்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இதை எதை காட்டுகிறது? தகப்பனார் மேலே உள்ள நம்பிக்கை. அது போலதான் இன்றைக்கு நமக்கும் பிரியமானவர்களே, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தாங்கி கொண்டு இருப்பதனால் நாம் தைரியமாக போய் கொண்டிருக்கிறோம். இதை எப்படி தாங்குகிறார், எதனால் தாங்குகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம ஆண்டவர் நம்மளை தாங்குகிறபடினாலே நாம் ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கிறோம். அதனால ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், உங்கள் பாரங்களை எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. நாம சுமத்தவனா நிச்சயமா சுமக்க முடியாது. சுமை சுமந்து சுமத்திருப்போரை எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். இன்றைக்கு நமக்கு அநேக பாடங்கள் உண்டு. குழந்தைகளை குறித்து பாடங்கள் உண்டு, சரீர பலவீனங்களை குறித்து பாடங்கள் உண்டு, பல போராட்டங்கள் உண்டு. ஆனால் இந்த சூழ்நிலையிலே நம்மை அவர் தாங்கிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பாரங்களை தாங்குகிறார். நம்மளுடைய சோதனையின் மத்தியிலே நம்மை அவர் தாங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த தாங்குகிற தேவன் கருவில மாத்திரம் அல்ல, முதிர் வயது வரையிலும் கிரே ஹேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நரை வயது வரையிலும் அவர் நம்மளை தாங்குகிறவராகவும் சுமக்கிறவராகவும் தப்புவிக்கிறவராகவும் இருக்கிறார். எத்தனையோ பெரிய சோதனையின் மத்தியிலும் சரீரத்தில் பலவீனம் வரும்பொழுது நம்மை யார் காப்பாற்றுவார் என்று சொல்லி நாம் தவிக்கிற சூழ்நிலையிலே அவர் நம்மளை என்ன செய்கிறார்? தப்புவிக்கிறவராக இருக்கிறார். யாரை தப்புவிக்கிறார், எப்படி தப்புவிக்கிறார் என்று சொல்லி பார்க்க இருக்கிறோம். நிறைய காரியங்கள் இருக்கிறது. முதலாவதாக நாம் அது எப்படி ஆண்டவர் கரத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், அவர் ஆண்டவர் கரத்தில் அவர் எப்படி நம்மளை தாங்கிக் கொண்டிருக்கிறார் என்று பார்க்க இருக்கிறோம். வெளிப்படுத்தல் 1:16 வாசிப்போம். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை அவர் 7 நட்சத்திரங்களை ஏற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நட்சத்திரங்கள் என்று சொல்லும் பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, அந்த அவர் கரத்திலே ஏற்றி கொண்டிருக்கிற அந்த 7 நட்சத்திரங்களை எதை குறிக்கிறது? 7 சபைகளை குறிக்கிறது. அல்லேலூயா. அந்த 7 சபைகள் என்று சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா, சபை என்பது யாருங்க? சபை என்பது என்ன? இந்த கட்டடங்கள் மாத்திரம்தான் சபையா? இல்ல. எங்கே 2-3 கூடி இருக்கிறார்களோ அது சபை. அல்லேலூயா. அந்த சபையை அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? ஏந்தி கொண்டிருக்கிறார். அப்ப சபை என்ன? யாரு? நாம தான். நம்மை அவர் எப்படி கொண்டிருக்கிறாரு? கரங்களிலே ஏந்தி கொண்டிருக்கிறார். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய புயம் என்னை காப்பாற்றுகிறது. தாவீது அழகாக சொல்லுவார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவேன் என்று சொல்லுவார். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் இந்த கையில இருக்கிற அந்த 7 நட்சத்திரங்கள் அந்த சபையை குறிக்கிறது. அந்த 7 சபை யாரை குறிக்கிறது? மனிதர்களாக நம்மை தான் குறிக்கிறது. இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் அவர் எப்படிப்பட்ட கரத்திலே தாங்கிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த கரம் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு தாங்குகிற கரம், தப்புவிக்கிற கரம், எப்பொழுதுமே நம்மளை தூக்கி சுமக்கிற கரம். அதனால்தான் ஒரு கதையில கூட சொல்லுவாங்க, 2 பேர் கால் கூடிய தளம்
பட்டுக்கொண்டு இருக்கிறோம். நடந்து போய் கொண்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கால் தடம் மாத்திரமே இருக்கணும். அதை குறித்து ஆச்சரியமாக கேட்கும் பொழுது சொல்லப்படுகிறது, அந்த சூழ்நிலையில் அந்த ஒரு கால் தடம் மட்டும் பதித்திருக்கிற இடத்திலே கர்த்தர் நம்மளை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்? தூக்கி சுமந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுகளை அடைந்து சருக்குகளை அடைத்து உயர எழுவார்கள், ஓடினாலும் வெளிப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அவர்களை தூக்கி கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் அவர் பட்சத்தில் இருக்கும் பொழுது, அவர் சமூகத்தில் இருக்கும் பொழுது, அவரை தேடும் பொழுது நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போய். அல்லேலூயா. இந்த நாளில் அந்த இயேசு நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார். பாருங்க, அடுத்த வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 16-17 வாசிப்போம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 16-17. தேவன் பகலையால பெரிய சுடரும் இரவையால பெரிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். நட்சத்திரங்களை போல் வானத்தை அண்ணாந்து பாரு. யார்கிட்ட சொல்றாரு? ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, உங்களுடைய சந்ததி எப்படி பெறணும்? வானத்து நட்சத்திரங்களை போலும். அப்ப யாரை குறித்து சொல்லிக் கொண்டு வருகிறார் ஆண்டவர்? அந்த நட்சத்திரங்களை போல நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த நட்சத்திரங்கள் என்ன செய்கிறது வானத்திலே? அல்லேலூயா. அந்த நட்சத்திரம் என்ன செய்கிறது வானத்திலே? பிரகாசிக்கிறது. அப்படி ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி விரும்புகிறார்? நம்மை இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு முன்பாக எப்படி வைத்திருக்கிறார்? ஒளியாக வைத்திருக்கிறார். நம்மை பிரகாசிக்கும்படி செய்திருக்கிறார். அந்த பிரகாசம் என்ன செய்கிறது? நாம் இந்த உலகத்திலே வானத்து நட்சத்திரங்களை போல பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க அடுத்த வசனத்தை பாருங்க. மத்தேயு 5:16 வாசிப்போம். மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு ஆமென் பரலோகத்திலிருந்து உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கப்படும். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், அல்லது நீங்கள் படித்துக் கொண்டு இருக்கலாம், அல்லது நீங்கள் குடும்பத்திலே இருக்கலாம். எதனால நீங்க பிரகாசிக்கப்படுவீங்க? இந்த நட்சத்திரமாகிய நீங்கள், இந்த உலகத்திலே பிரகாசிக்கிற நட்சத்திரமாகிய நீங்கள், உங்களுடைய அந்த பிரகாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிற நற்கிரியினாலே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? பிரகாசிக்க கடவுள். அப்ப இந்த பிரகாசிக்க கடவுள் என்று சொன்னால் இந்த வெளிச்சம் யார்? இந்த வெளிச்சம் நமக்குள்ள பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? இந்த உலகத்திலே நம்மளே ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார்? ஒளியாக வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நம்மளை எப்படி வைத்திருக்கிறார்? ரூபாக வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். சபைகளுக்கு வருகிறோம், போகிறோம். இந்த சபைகளுக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இந்த சபையை விட்டு விலகி நம்ம வெளியில போய் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? பிரகாசிக்கிறோமா? இந்த மகன் யார்? இந்த மகன் எங்க போகிறார்? இந்த பக்கத்தில் இருக்கிற சச்சாப்பாடுக்கு போகிறாங்க. என்ன இந்த மகனிடத்தில் ஒரு பிரகாசம் காணப்படுகிறது? என்ன இந்த மகனிடத்தில் ஒரு பிரகாசம் காணப்படுகிறது? என்ன இப்படி ஒரு கிரியை நடக்கிறது என்று சொல்லி நம்மை பார்க்கும் பொழுது அந்த நற்கிரிகளினால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? பிரகாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். சரி, இந்த பிரகாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பிரகாசத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15:14 வாசிப்போம். இல்லை சாரி, நியாயாதிபதிகள் 5:20 வாசிப்போம். வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயலங்களில் இருந்து யுத்தம் பண்ணினார். யுத்தம் பண்ணினவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். எப்படி நாம் யுத்தம் பண்ண வேண்டும்? கத்தி எடுத்து யுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா?
அல்லது கொம்பை எடுத்து யுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த நட்சத்திரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? யுத்தம் பண்ணுகிற நட்சத்திரங்களாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் யுத்தம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறது. நமக்கு சாதாரண யுத்தம் கிடையாது. பிரியமானவர்களே, நாம் இந்த நட்சத்திரம் பிரகாசிக்கிற ஒளியானது நற்கிரியைகள் மாத்திரம் செய்வது போல அல்ல. இந்த நட்சத்திரம் எப்படிப்பட்ட நட்சத்திரங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். யுத்தம் பண்ண வேண்டும். இன்னைக்கு நம்ம குடும்பத்திற்காக யுத்தம் பண்ண வேண்டும், பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ண வேண்டும், நம்முடைய நற்காரியங்கள் நடப்பதற்காக யுத்தம் பண்ண வேண்டும். இப்படி நாம் யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முழங்காலில் தேவ சமூகத்திலே நிற்க வேண்டும். அல்லேலூயா. இந்த நாளிலும் தேவனுக்கு முன்பாக நாம் யுத்தம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டது போல நாம் யுத்தம் செய்கிறவராக இருக்க வேண்டும். இந்த பிரகாசமானது என்ன செய்கிறது? நமக்குள்ளே அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த பிரகாசம், அந்த வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக என்ன செய்கிறது? யுத்தம் செய்கிறவர்களாக நம்மை மாற்றுகிறது. அல்லேலூயா. இந்த பிரகாசம் என்பது என்ன என்று நான் சொல்லுகிறேன். இந்த பிரகாசம் நம்மளிடத்தில் வரும் பொழுது, இந்த வெளிச்சம் நம்மளிடத்தில் வரும் பொழுது நாம் நற்கிரியை செய்கிறவராக இருப்போம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? போராட்டத்திற்கு முன்பாக நாம் சோர்ந்து போகாதபடிக்கு, குடும்பத்தில் வர பிரச்சனைகளுக்கு சோர்ந்து போகாதபடிக்கு, சூழ்நிலைகளின் மத்தியில் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நாம் யுத்தம் செய்கிறவர்களாக இருப்போம். ஏன்னா நமக்கு எப்படிப்பட்ட யுத்தங்கள் உண்டு? அடுத்தது எபேசியர் 2:10 வாசிப்போம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அந்த தேவனுடைய செய்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இந்த பிசாசை எதிர்த்து நின்றார். அதனால்தான் அந்த பிசாசு சோதிக்க வரும்பொழுது கூட ஆண்டவர் அப்பா எப்போ சாத்தானே என்று சொல்லி அவனை விரட்டினார். அல்லேலூயா. இந்த நாளிலும் அந்த பிசாசை எதிர்த்து நாம் யுத்தம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் நற்செயல் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 16:15 வாசிப்போம். 15:41. 1 கொரிந்தியர் 15:41. அல்லேலூயா. சூரியனுடைய மகிமையும் வேறு, சந்திரனுடைய மகிமையும் வேறு, நட்சத்திரங்களின் மகிமையும் வேறு. ஆமென். அல்லேலூயா. இப்போ வாசிப்போம். வெளிப்படுத்தல் 12:1 வாசிப்போம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. அந்த ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால், அந்த ஸ்திரீ என்ன அணிந்திருந்தால்? சூரியனை அணிந்திருந்தால். சூரியன் யாரை குறிக்கிறது? சூரியன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவை வானத்திலே ஒரு ஸ்திரீ என்ன பண்ணியிருந்தால்? தலையில அணிந்திருந்தால். இன்றைக்கு பூமியில் இருக்கிற நாமும் அந்த ரட்சிப்பு என்கிற அந்த சூரியனை நாம் அணிந்து கொண்டோம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பகலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சூரியன் வெளிச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த வானத்திலே அந்த ஸ்திரீ அணிந்து கொண்டது போல அந்த சூரியனை இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அந்த ரட்சிப்பை அணிந்து கொள்ளும் பொழுது, அல்லேலூயா, அந்த ரட்சிப்பாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தலையிலே அணிந்து கொள்ளும் பொழுது ரட்சிப்பதன் தலை சிரா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூரியனை, இந்த வெளிச்சத்தை நீங்கள் அணிந்து கொள்ளும் பொழுது இந்த எல்லா காரியத்தையும் நாம் மேற்கொள்வதற்காக இருப்போம். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த 1 கொரிந்தியர் 15:41 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்கிறது. அல்லேலூயா. வாசிப்போம். சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமையும் வேறு, நட்சத்திரனுடைய மகிமையும் வேறு. மகிமையில் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்தவராக இருக்கிறதா? அதாவது நட்சத்திரக்கு நட்சத்திரம் விசேஷித்தவைகளாக இருக்கிறது. ஒவ்வொரு விதமான
நட்சத்திரங்களாக இருக்கிறது. சொல்லுவாங்க மற்றவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வால் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அது கிட்டக்க விடற மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட நட்சத்திரங்களை குறித்து இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியனுக்குள்ள மகிமை வேற, சந்திரனுக்குள்ள மகிமை வேற, நட்சத்திரங்களுக்குள்ள மகிமை வேற, விசேஷித்தவர்களாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இந்த சபையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? சற்று சிந்தித்து பார்க்கிறோம். விசேஷமானவர்களாக இருக்கிறோமா, அல்லது கூட்டத்தோடு கூட்டமாக இருக்கிற நட்சத்திரங்களாக நாம் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறோமா? பிரியமானவர்களே, அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மகிமை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் பாஸ்டர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகிமை வேறு, பாஸ்டர் அம்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகிமை வேறு, சபை விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகிமை வேறு. ஆனால் அந்த மகிமை பிரகாசிக்கிறதா, விசேஷமாக இருக்கிறதா என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இந்த சத்தியம் பெரியது. இந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான், இந்த சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்ளும் பொழுதுதான், இந்த சத்தியத்தை தியானம் பண்ண பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க முடியும்? விசேஷித்தவர்களாக. இந்த உலகத்திலே வந்த எந்த மனிதனை பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த ஒளி தன்னிடத்துல வரும் பொழுது நமக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் அதை நீக்கி போட்டு நம்மளை சுத்த பொருளாக மாற்றுகிறது. இந்த ஒளியா ஆண்டவரே இயேசு கிறிஸ்து. இந்த சிறியானவர் வானத்திலே எப்படி சூரியனை அணித்துக் கொண்டு இருந்தாலோ, இந்த உலகத்திலே வாழ்கிற நாமும் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அணித்துக் கொண்டு வாழும் பொழுது இந்த உலகத்திலே பிரகாசிக்கிறவர்களாக இருப்போம், யுத்தம் பண்ணுகிறவர்களாக இருப்போம், நற்காரியங்கள் செய்கிறவர்களாக இருப்போம். பிரியமானவர்களே, விசேஷித்தவர்களாக இருப்போம். எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? விசேஷித்தவர்களாக இருப்போம். நீங்க இந்த உலகத்துல நான் சொல்றேன் பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவை முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடும் அவரிடத்தில் நீங்கள் விசுவாசம் வைத்தீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே என்று சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியத்தை கர்த்தர் நம்மிலிருந்து பிரகாசிக்க செய்வார். நம்மை மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க செய்வார். நம்ம மற்றவர்களுக்கு முன்பாக நற்கிரியை செய்யும்படி செய்வார். நாம் எந்த பிரச்சனைகள், சோதனைகள், வேதனைகள் வந்தாலும் அதற்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணும்படி செய்வார். யுத்தம் கர்த்தருடையது. நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. விளங்கால் படிட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு அம்மா சொல்லிட்டு இருந்துச்சான். எப்ப பார்த்தாலும் சோத்திரம் பண்ணுமா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. அந்த அம்மாவுக்கு ஒரு நாள் என்ன ஆச்சா, வீட்டுல சோத்திரம் சோத்திரம், வீட்டுல ஒண்ணுமே இல்லையா. ஆண்டவரே, கடுகுல ஆண்டவரே சோத்திரம், அரிசியில் ஆண்டவரே சோத்திரம், மலராத ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சொல்லுங்க. இவங்க வீட்டுக்கார இதை கேட்டிருந்தாங்க. இவர் என்ன பண்ணாரு, போயிட்டு கடையில எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்தார். வாங்கி கொண்டு வந்து என்ன பண்ணாரு, வீட்டுக்கு வாசப்படியில வச்சுட்டாரு. அந்த அம்மா வெளியில போய் பார்த்தாங்க. ஆண்டவரே, எல்லா பொருளையும் முத்திட்டீங்களா ஆண்டவரே, ஸ்தோத்திரங்க. அப்போ அவங்க வீட்டுக்கார சொன்னாரா, அம்மா இது யாரும் கொடுக்கல, நான் தான் வாங்கி வந்து வச்சேங்க. இப்படிப்பட்ட மனுஷனே மாத்திட்டீங்களா ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் வந்து உண்மையிலங்க. இன்னொரு இடத்துல சோத்திரம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பெரிய ஆபத்துல சோத்திரம். ஒருத்தன் வந்து டாக்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது சோத்திரம் சொல்லுவோம். ஒருத்தன் வந்து ஆனால் போலீஸ்காரன் வந்து என்ன வந்து நீங்க டாக்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு அடிக்க வந்தான். சோத்திரம் எப்ப பைசைக்காரன் கொள்ளுன்னு சொல்லி விட்டு போயிட்டார். இந்த ஸ்தோத்திரம் எல்லா சூழ்நிலையும் தப்பு. அதனால தான் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால என்ன பண்ணுவோம்? இருபது அழகா பார்க்கிற பாஸ்டர் வர்ஷிப்ல சொல்லி பாடிட்டு வந்தாங்க. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால என்ன பண்ணுவோம்? கிருபை பெருகும் என்று சொல்லி இந்த நாளிலும் பிரியமானவர்களே, அந்த ஸ்தோத்திர பலி யுத்தாங்க. எந்த காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார். அதான் சொல்றாரு தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும். அந்த சங்கீதம் 34 நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, அபிமேலுக்கு முன்பாக வேஷம் மாறினார். அப்ப என்ன சூழ்நிலையில் அவர் வேஷம் மாறி இருக்கார் தெரியுங்களா? தன் உயிருக்கு பயம், மரண பயம். அதனால்தான் சொல்றாரு, மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்? தேவரே என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோல் உமது தடியும் என்னை தேர்த்தும், உங்க
உங்களுக்கு பயம் வர நேரத்துல, உங்களுக்கு பிரச்சனை வர நேரத்துல, உங்களுக்கு போராட்டம் வர நேரத்துல என்ன செய்யணும் தெரியுங்களா? சங்கீதம் 23, சங்கீதம் 91, சங்கீதம் 35 எடுத்து வாசித்து பாருங்க. பாதுகாப்பான சங்கீதம். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அப்படியே ஒரு சகோதரி சொல்லி பேசிட்டாங்க. இந்த கொரோனா டைம்ல வலது பக்கத்துல ஒரு பேஷண்ட்டை போடுறாங்க, இடது பக்கத்துல ஒரு பேஷண்ட்டை போடுறாங்க. சென்டர்ல இந்த சகோதரி படுத்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த அம்மா சாகுறாங்க, அடுத்த நாள் இன்னொரு அம்மா சாகுறாங்க. அந்த சென்டர்ல அந்த அம்மா படுத்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்ற வார்த்தை, கர்த்தரே மெய்ப்பராய் இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படுவேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது கடியும் என்னை தேற்றும் என்று சொன்ன வசனம் இந்த கொரோனாவில இருந்து அவங்களை விடுதலையாக்கி கொண்டு வருது. அல்லேலூயா. இன்னைக்கு யோசித்து பார்க்க பிரியமானவர்களே, இந்த ஒளியாகிய இயேசு கிறிஸ்து, அந்த சூரியனாகிய ஒளியாகிய இயேசு கிறிஸ்து என்ற ரட்சிப்பை நீங்கள் அணிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அந்த ஒளியை அறிந்து கொள்ளும் பொழுது என்னென்னலாம் செய்வீங்க பாருங்க. நீங்க விசேஷித்தவர்களா இருக்கிறீங்க, நீங்க நற்கிரியை செய்கிறவர்களா இருக்கிறீங்க, நீங்க பிரகாசிக்கிறவர்களா இருக்கிறீங்க, நீங்க யுத்தம் பண்ணுகிறவர்களா இருக்கிறீங்க. எப்படி உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது? அந்த வானத்திலே அந்த ஸ்திரீயானவள் சூரியனை அணிந்து கொண்டிருந்தது போல இந்த பூமியிலே நாம் இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னார். இந்த உலகத்தினுடைய எல்லா காரியத்திலும் அவர் நம்மளை எப்படிப்பட்டவர்களை மாற்றுவார்? விசேஷித்தவர்களை மாற்றுவார். போராட்டத்தின் மத்தியிலே அவர் என்ன செய்வார்? யுத்தம் பண்ணும்படி நம்மளை மாற்றுவார். நம்மளை அவர் என்ன செய்வார்? பிரகாசிக்கும்படி செய்வார். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்மை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அவரை அணிந்து கொள்கிறவராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னா சங்கீதம் 148:3 வாசிக்கும். சங்கீதம் 148:3. சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிரகாசமுள்ள, நம்மளதான் சொல்லிட்டு இருக்கிறார் அவர். அந்த நட்சத்திரங்களை பார்த்து சொல்லிட்டு இருந்தார். அவர் கையில ஏந்தி கொண்டிருக்கிறது என்னத்தை ஏந்தி கொண்டிருந்தார்? 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அந்த 7 நட்சத்திரம் எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. அந்த சபை யார்? நாம் தான். அந்த சபை. ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், ஒரு பெரிய கட்டடத்தை கட்டுவை, அதுக்குள்ளே நான் வந்து வாசம் செய்வேன்னு சொல்லலங்க. எங்கே 2-3 கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நாம் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ சபையாகப்பட்டது யார்? நாம் தான். இந்த சபை என்று நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க சச்சான்காட்ல 2 பேர் இருக்கலாம், அமெரிக்காவில் உள்ள சச்சான்காட்ல 2 பேர் இருக்கலாம், அல்லது ஹாங்காங்ல இருக்கிற ஒருவர் இருக்கலாம். இதை எல்லாம் இசைவாய் கட்டி கொண்டு வருகிறார். அந்த மனவாட்டியான சபை என்பது என்ன? அவர் வரும்பொழுது எதை எடுக்க போகிறார்? சபையை தான் எடுக்க போகிறார். அந்த மனவாட்டியான சபை என்ன? நாம் தான். பிரியமானவர்களே, கட்டடம் அல்ல, நம்மை இசைவாய் கட்டி கொண்டு வருகிறார். அவர் வரும்பொழுது நம்மை சபையாக எடுத்துக் கொள்ளுவார். இந்த சச்சான் காட்டில் உள்ள மக்கள், நீங்களும் கர்த்தருடைய அந்த சபையிலே கட்டப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அதற்காக நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யறாங்க? சந்திரன் சூரியனை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? அந்த ஒளியை தடுத்துக் கொண்டிருக்கிற எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? துதிக்கிறவர்களாக. அல்லேலூயா. எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? துதிக்க, அதிகாலையில எழுந்து துதிக்கிற துதி. இடத்தை விட்டு மாத்தணுங்க. படுத்துக் கொண்டு இருக்கிற இடத்தை விட்டு அப்படியே எழுந்து அங்கே துதிக்கிறது இல்லை. படுத்துக் கொண்டு இருக்கிற இடத்தை விட்டு எழுந்து அடுத்த இடத்திலே போய் துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த துதி அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இருட்டோட போய் ஜெபம் பண்ண, ஆண்டவர் நாம் முழுதும் ஜெபம் பண்ண. அப்படி நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். சந்திர சூரியனே துதியுங்கள், அது
அதை விட விசேஷமானவர்களாகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் அவரை துதிக்கிறவர்களாக இருப்போம். நிறைய வசனங்கள் இருக்கிறது பிரியமானவர்களே. நேரம் ஆகிக்கொண்டிருக்கிறது. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நாம் சொல்லி முடிக்கலாம். எபேசியர் 2:7 வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் நிறைய வசனங்கள் இருக்கிறது. இந்த கடைசியான வசனத்தை நான் சொல்லுகிறேன். நாம் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது எப்படிப்பட்டவர்களாய் இயேசு கிறிஸ்துவை, அந்த ஒளியாகிய இயேசுவை அணிந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? என்ன பண்றாரு பாருங்க. எபேசியர் சொல்றாரு, நம்ம உன்னதங்களிலே உட்காரவும் செய்வோம். ஆண்டவர் எப்படி இந்த உலகத்துக்கு வந்து உயிரோடு எழுந்து பிதாவுடைய வலது பாரிசிலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாரோ அதே வண்ணமாக நம்மையும் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? உன்னதங்களிலே நம்மை உட்காரவும். அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த சபையிலே இந்த வேத வசனத்தை நாம் தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்தரிக்கிறவர்கள், துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யுத்தம் பண்ணவர்களாக இருக்க வேண்டும். விசேஷித்தவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நமக்குள்ளே இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? உன்னதங்களிலே உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் இந்த வேத வசனத்தை ஆராய்ச்சி செய்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பாஸ்டர் வந்து செலுத்தி கொடுப்பார். தேவசமூகத்தில் தலைகள் தாழ்த்தி கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உலகத்திற்கு தேவன் வெளிச்சமாய் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார் என்று சொன்னால் தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரியதாக இருக்கும். தேவசமூகத்திலே தலையை தாழ்த்தி ஆண்டவரே, எங்களோடு பேசின உங்களுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். உங்களுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். உங்களை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவர். தகவனே, உங்களுக்கு நன்றி ஆவியானவர். Thank you, Jesus. Thank you, ஆண்டவரே. அவரோடு கூட வாசம் பண்ணும்படியாய், அவர் நம்மோடு கூட இருக்கும்படியாய், எங்கே 2-3 பேர் நாமத்தில் ஒருமித்து கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்னவர். அவர் சபையாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னை தாங்குவேன் என்று சொன்னவர். நட்சத்திரங்களை தாங்கினவர். உண்மையில் உங்கள் புதல்வர்களையும் தாங்கி நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என்னை தாங்கி, ஆண்டவரே, உன்னதங்களிலே உட்கார செய்கிற உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர்.
வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, ஆண்டவரே, நாளில் தகப்பனே, கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நீர் எங்களை தாங்கி உன்னதங்களை உட்கார செய்கிற உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே எங்களை பிரகாசிக்க பண்ணுகிற உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, நாளிலே தகப்பனே ஸ்தோத்திரம். கடந்து வந்து உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த உங்களுடைய தாசனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய தாசனை அநேக ஜனங்களுக்கு மத்தியில ஆண்டவரே, அநேக கிராமங்களில், அநேக தேசங்களில் கத்த மகனை கொண்டு நீர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாளிலே சபையில கடந்து வந்திருக்கிற ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்க ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய விலை கிரயமான ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி எங்களை மீட்டெடுத்து ஆண்டவரே, பாவங்கள் கழுவி உன்னதங்களில் தகப்பனே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு உட்கார செய்த ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக எங்களை தாங்கி நடத்துகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொண்டிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.